லைஃப்ல ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? என்ன கேட்ட? கொஞ்சம் உண்மையை சொல்லிடுறேன். ஆமா பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்து. எப்படியா இருந்தாலும் வர்றவங்க இவனதான் பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. நீ மட்டும் என்ன விட்டு கொடுத்துறாங்க. வரலாற்று எப்படி காத்து வரும் லூசு பையல. பாய்ஸ பத்தி சொல்றேன். ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? ரக்கெட் பால் வேணும் கல்யாணம் பண்ணா. ஏன் வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரக்கெட் பால்? எனக்கு லவ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட். அப்ப நாங்க நாப்ல யாரு? இந்த ஷோ பார்த்து எங்க மாஸ்டர் என்னை திட்டாம இருக்கறார். ஹீரோ இல்ல அவளை பிடிச்சி சார் அவளை ஒரு நிமிஷம் ஏங்கிட்ட விடுங்க சார். நான் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது அழகான பையன் ஸ்மார்ட்டா இருக்கும்போது இருக்க சூழ்நிலையில நிறைய குழந்தைகள்லாம் ஆரம்பிச்சு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையே வெட்டிட்டோம்னா வேலை முடிச்சு. Welcome to Sip Dosa and with AAA Brothers. Yes, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அது எப்படி பொண்ணுங்களாவே வராங்க நம்ம ஷோக்கு அப்படி நிறைய பேர் கேக்குறாங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்றது? ஒரே பதில் தான். ஓகே சார், நம்ம ஷோ அந்த அளவுக்கு ஹிட். அந்த மாதிரி எல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. ஏன்னா ரெண்டாவது எபிசோடுக்கே வரா. நம்ம தான் அந்த ஹோப்பை கிரியேட் பண்ணணும். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, சாந்தி சாந்தி. பாக்க தான் பாலும் புளிக்குன்ற மாதிரி ஷோ பார்த்து அவங்களுக்கு புளிச்சிரும். ஓகே ரைட். ஓகே, அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து கலந்துருக்கிற அந்த ரெண்டு பியூட்டிஃபுல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து டான்சர். ஓ, எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அப்ப இது மேல ஆட சொன்னா ஆடிடுவாங்க. நீங்களா யாருடா? இப்ப டீப்பா உடஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணிப்பாங்க, பரவாயில்லையா? ஓகே, அதான் அடுத்து சேஃபர் சோன். ஓகே, இரண்டாவதாக உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் கலைஞரோட தான் எதுவா இருந்தாலும் நடிப்பாங்க. ஓ ஓகே, நல்ல நல்ல சாரி, ஐயோ நல்ல ஒரு பேரு கோவை சரலா தான். அது நல்ல பேர் இல்லைங்க. ஐயோ அப்படி சொல்லலடா, நடிகைடா, ஒரு நல்ல நடிகை. கோவை சரலா நல்ல நடிகை. How do I tell you? சரி, ஓகே. வெல்கம் டு தி ஷோ டான்சர் மோடி அவர்களே, ஆர்டிஸ்ட் யாழினி அவர்களே. வணக்கம். வணக்கம் அரவிந்த். நான் கூட நைஸ். அர்ஜுன் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் வரைக்கும் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்து, ஏங்க உங்க பேர் அர்ஜுனா, உங்க பேர் அரவிந்த், கை கொடுக்கும் போது அரவிந்த் ஸ்வீட்டா அர்ஜுன். She's very artist, very good artist. Voice artist-ஆவே பண்ணலாம். அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்டா கேட்டிருக்காங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. பட் என் வாய்ஸ் எனக்கு பிடிக்காது. Very distance follow. இல்ல அங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்க, நீ மட்டும் தனியா அங்க ரூட் விட்டுட்டு இருக்கீங்க. ஏய் ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். பாவம், இவங்க மட்டும் கை கொடுத்தா அவங்க கை கொடுக்கல. இவங்க கெஸ்ட் ஒரு வெல்கம் பண்ண தேவைடா. வெல்கம் பண்ணி நான் யூரோப்பியன் ஸ்டைல்ல கூட வெல்கம் பண்ணுவேன். காமா ஆடியா புடுங்க வேணாம். வேண்டாம், உட்காரு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, எனிவேஸ் வெரி நைஸ். அண்ட் உங்களை இந்த ஷோல சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. கரியர்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்ன ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கீங்க? எல்லாமே நல்லபடியா போயிட்டு லைஃப்ல ஏதாவது கமிட் ஆயிருக்கீங்களா? ஆமா, இதுக்கப்புறம் மறுபடியும் கமிட் ஆகணும். இப்போதைக்கு எதுவும் கமிட் ஆகுது வருஷம் வச்சிருக்கீங்க. ரெண்டு பேர்ல யாரு பிரதர்ஸ்? அண்ணா யாரு, தம்பி யாரு? நீங்க சொல்லுங்க, யாரு கரெக்டா சொல்ல. அப்படிலாம் இல்ல, நீங்க தான் டாலா இருக்கீங்க. நீங்க அண்ணா, இவர் தம்பி. I fool of the idiot of the fool of the look like தெரியுது பார்த்தாலே. பேருமே ட்வின்ஸ். சரி, ஓகே. ஃபேஸ் லுக் லைக் யார் எங்க இருக்கா? இப்படி கேட்டோம். நீங்க கொஞ்சம் உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா ஓபன் டாக் ஸ்டைல். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இல்ல ஏஜ் பத்தி பேசல, கொஞ்சம் நீங்க வந்து டஸ்கியா இருக்கீங்க, இவர் கொஞ்சம் க்ளோவா இருக்காரு. Oh my God. இருக்காரு. Honestly You rejected. மோனி நீங்க சொல்லுங்க. You also rejected and wrong. எனக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. கொஞ்சம் கியூட்டா அழகா இருக்கீங்க. யாரு? அவரு. ஏய் மிஸ்டர், அதிகாரி வர்றப்ப சலி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? என்ன பண்றான், ஒருத்தவங்களை சொல்லியே அழைச்சிட்டு வந்துடுறான். எப்படியா இருந்தாலும் வர்றவங்க இவனதான் பார்த்து நல்லா இருக்குன்றாங்க, நீ மட்டும் என்ன விட்டு கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லியதான் அழைச்சிட்டு கொஞ்சம் ரகடா இருந்தாலும் அழகா இருக்கும். ரகட் பாய். பேசிக்கலி சொல்ல ரகட் பாய் வேணும், கல்யாணம் பண்ணா அப்புறம் அடிக்கிறோம்.
விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. சரி ஓகே, என்னோட ஒரே கேள்வி மட்டும் பேசுங்க. ஏன் வந்து எல்லா பெண்களுமே வந்து ரக்கட் பாய் தான் வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன பிடிக்கிறீங்க? வை எனக்கு லவ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐயோ ரக்கட் பாய் கேள்வியே எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாய்ஸ பத்தி சொல்றேன். அப்ப உங்க மேல எனக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? அடுத்த நீங்க சொல்லுங்க. ரகடா இருந்தா கொஞ்சம் நம்ம போகும்போது கெத்தா இருக்கும். வீட்டுக்கு போன பிறகு அடிப்பாங்க, அது உங்களுக்கு ஓகேவா? பின்னாடி தானே. பின்னாடி தான் அது ஒரு கெத்தா போட்டு நீங்க சரி பண்ணிக்கிறீங்களா? ஆமா. சரி, உண்மையா அப்படி சில ஃபேக்ட் இருக்கு தெரியும்ல. ரக்கட் பாயா எதிர்பார்க்கறவங்க வீட்லயும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க? அப்படி நீங்க அப்படியே பேசி அவங்க பேச விடுறா. நீ சொல்லுமா? மனசளவு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. ஈஸி சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? எப்படி நிறைய படத்துல போலீஸ்காரர் பல்கா பாக்கதான் ரகடா இருப்பாங்க அவங்க. ஏங்க பாக்க ரக்கடா இருக்கிறவங்கன்னா கேரக்டர்லாம் பேஸ் பண்ணி தானே ரக்கடு. அவனுக்கு பொறாமல பொங்கலிக்கிறான் விடுங்க. ஓகே, உங்க டான்ஸ் ப்ரொஃபஷனல் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு, நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, இப்ப ரீசன்ட் ஷோக்கு வர வரைக்கும்ன்றீங்களா? இந்த ஷோ பார்த்து எங்க மாஸ்டர் என்னை திட்டாம இருக்கிற வரைக்கும் ஓகே. ஓகே, மாஸ்டர் நம்ம ஷோக்கு கூப்பிடுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஆனா அவரு கேர்ள்ஸோட தான் வரணும். நாசமா போற எடுபட்ட வயலுகளா? இங்க பாரு சொல்லுங்க. கூட்டத்துல போட்டுச்சோ உட்காத அவங்க கேர்ள்ஸோட வரட்டும். கேர்ள்ஸ் இன்டர்வியூல உட்கார வச்சுட்டு அவர் வெளியில உட்காந்து அவ்வளவுதான். ஓகே, நீங்க சொல்லுங்க, ஆக்டிங் ப்ரொஃபஷனல் எப்படி போகுது? எனக்கு என்ன கொடுத்தா கோஸ்ட் கேரக்டர் கொடுக்குறாங்க. நான் தான் சொன்னாதான் தெரியல. ரியல் கேரக்டரே கொடுக்குறாங்க. அதுதான் தெரியல. சோ சார். ஓகே, சின்ன வயசுல நீங்க இருந்து மேரேஜ் போட்டு போய் பாருங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கும் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா சின்ன வயசுல இருந்து எனக்கும் பேய்க்கும் ரொம்ப அப்படியே பாண்டிங். ஆமா, அதனால எனக்கு அது என்ன படத்துல அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா டானால வந்து வைபா கூட பண்ணேன். சோ அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் டாலா இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த ரெண்டு கேரக்டர் தான் த்ரோட்டா வருது. இந்த ஹீரோ இல்ல அவளை பிடிச்சி சார் அவள் ஒரு நிமிஷம் ஏங்கிட்ட விடுங்க சார், நான் அவளை அடிச்சு உண்மையெல்லாம் வாங்குறேன். அந்த கேரக்டர் போலீஸ் கேரக்டரா நல்ல போலீஸ், நல்ல கோஸ்ட். சோ யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டேன், ஆக்சுவலி வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். ரிட்டர்ன்ஸ் அடிச்சீங்களா? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இல்ல அப்படிப்பட்ட கோஸ்ட்ல நீங்க அரண்மனையிலே நடிக்கலாமே. யாரும் பெருசா துன்புறுத்தாத அழகான கோஸ்ட். சுந்தர்சி சார் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போய் நடிப்பேன். இந்த ஷோ பாக்குற சுந்தர்சி சார் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை அவரே ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவரை எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன். நீங்களே பாத்துங்க. நீங்களே சொல்லலாம் ஒரு ரெக்கமெண்டேஷன். அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம சேனல் பார்க்க சொல்லுங்க. இல்ல நான் வந்து போயிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது இல்ல, ஏன்னா நம்பர் இல்ல. நான் காண்டாக்ட் பண்ணேன். ஓகே, இன்ஸ்டாகிராம்ல அவர் ரிப்ளை பண்ணல. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே ஓகே, எனிவேஸ் நைஸ். அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனலா நல்லபடியா போகட்டும். நன்றி, வணக்கம். இது வந்து ப்ரொஃபஷனல் கிளம்பலாமா? ஷோ முடிஞ்சிட்டீங்க. அப்படியா? சரி, ஓகே. நான் கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. அதான் இப்பதான் உண்மையிலே காவலா வர போறோம் உள்ள. ஓகே, சோ ஆக்சுவலா வந்து உங்களுக்கான ஒரு 3 செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்ல முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா புண்டக்க மண்டக்க. அது என்ன புண்டக்க அந்த குண்டக மண்டகன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லணும், உங்க டைட்டிலே நல்லா இருக்கு. யா, थैंक யூ. என்னது? எது செட் தோசை சொல்லுங்க. சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கு. சாப்பிடுற ஐட்டமா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பார்ட் 2 வைக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். இவர்தான் சொன்னாரு. அப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி டிஷ் மாதிரி பேர் வச்சு சொல்லுங்களேன். பாய் ஃப்ரெண்டே இல்ல, வேண்டாம். வேற ஏதோ ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, வேண்டாம். நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க. ஓகே, ஏன் நீ அவங்களோட லைஃப் கிளற? என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அதெல்லாம் ரொம்ப தப்பு ஆச்சு. சரி, ஏன் பாய் ஃப்ரெண்ட் வேணாம்ட்டாங்க? இப்பதான் லைஃப் ஐயோ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே வேணாம்னு சொன்னேன். நல்ல அப்படியே ஒரு விஷயம் என்னன்னா, யாரும் ரிஜெக்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்கு. அப்படியே கையை விட்டுட்டு அதுக்குள்ளயா இன்னும் நாள் இருக்கு. கையை விட்டுட்டு பேசு. இல்ல அப்படியே இருந்தாடா. நம்ம ஒரு பர்சனை தூக்கி போடக்கூடாது, அதே மாதிரி அவங்க தூக்கி போடுற இடத்துல நம்ம இருக்க கூடாது. நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்துட்டோம். நல்ல கொள்கை. தூக்கம் லெவலுக்கு ஏன் நீங்க weight கம்மியா இருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டமா இருக்க வேண்டியது. ரைட், ஓகே, நல்ல தியரி தான். எவ்வளவு லாங் பாப்போம். மோனி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். தெரியுது. உனக்கு வந்தோடனே எல்லாமே சப்போர்ட்டா பேசும்போது தெரியும். சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நீங்க கமிட்டா? நான் கமிட்டட் தான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
இது சத்தியமா போட்டுருவோம் நாங்க. போட்டுக்கோங்க. அப்புறம் பசங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிருவாங்க. ஐயோ அத பார்த்து யாரும் வந்து நம்மள்ட்ட ப்ரோபோஸ் பண்ணாம இருந்தா ஓகே தான். இப்ப ப்ரொபோசலே வரலன்றீங்க. வருது அதனால ஃபர்ஸ்டா வருது பசங்க இல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் இல்ல ஒன்ன மாதிரியே எல்லாரும் ப்ரோபோஸ் பண்றாங்க. ஆமா, அரவிந்த் வைத்தியநாதன் ரைட்ல இருந்து வந்திருக்குமே. வரல. சரி நான் ஃபாலோ கூட பண்ணலங்க. ஓகேங்க. ஓகே மாட்டிட்டான். ஓ குரலி வித்தையா? இப்பதான் இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை வந்துட்டாங்க. செக்மெண்ட் கூட போலாம்டா. சரி ஓகே. சோ உங்களுக்கான முதல் செக்மெண்ட் என்னன்னா எஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியுமா? இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுறாங்க. அப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு 1/2 நேரம் பேசுறோம். இல்ல நல்லாதான் இருக்கு. நீங்க கேளுங்க அது குண்டக்க மண்டக்க இருக்கா இல்லையான்னு நாங்க சொல்றோம். ஓகே. சோ இந்த செக்மெண்ட் எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸஸ் கொடுப்போம், ஒரு கேள்விகளை கேட்போம். உங்க இருவருக்குமே ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த கார்டை சூஸ் பண்ணிட்டு தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே. இந்த செக்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் கார்டு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா இந்த கார்டை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேள்வி நீங்க எங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடலாம், ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்படியே இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைக் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, ஆல் கேள்விஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதில் சொல்லலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா என்னடா கேள்வி கேட்டீங்க இதெல்லாம் பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணலாம். ஓகே. இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம்னா கேள்வி மட்டும் போதாது, டேரக்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், டேரக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கான முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக ரஃபல் பண்ணி ஓகே ரொம்ப அறிவாக புத்திசாலித்தனமாக இவர் கேட்பாரு. சரி ஓகே. என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து எல்லா கேர்ள்ஸுமே வந்து மேக்சிமம் ஏதாவது ஒரு இடத்துலயாவது வந்து நடந்திருக்கும். அது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா என்னைக்காவது அங்கிள்ஸ் வந்து உங்களை ட்ரை பண்ணிருக்காங்க? நீ என் கையால தான்டா பண்றான் போற. அது கேர்ள்ஸ்க்கு தானே கேட்டேன். அதான்டா கேர்ள்ஸ் தான். கார்டை சாய்ஸ் பண்ணிடலாம். கூப்பிட்டு வச்சா செய்ய கொடுத்துட்டீங்களா? நீங்க கலாய்க்கிறதா கலாய்க்கலாம். நீ என்ன கார்டு என்ன கேட்கலாம். இது வந்து இப்படி காட்டணும். நீங்க ஏதாவது எனக்கு தெரியுதான் நல்லதே ஒரு ஜக்கம்மா சொல்றேன் எடுங்க. ஓகே இவன் சொல்லுவான் நான் பாக்கல இல்லப்பா. ஓகே. ஆக்சுவலா இந்த கேள்வி ரிப்பீட் பண்றீங்க என்னன்னா அங்கிளுக்கு பதிலா ஆன்டி கேக்குறீங்க இல்லையா? கேளுங்க அவன்கிட்ட கேளுங்க. அவன் தான் உங்களுக்கு கேள்வி கேட்டான். ஆன்டி சோக்கா இல்ல இல்ல யார் அப்படி இருக்கா சொல்லுங்க. நீங்க யார்? நீ கேள்வி கரெக்டா கேட்டிருக்கீங்க. உங்கள்ட்ட என்ன கேட்டா அங்கிள் யாராவது வந்து உங்களை கரெக்ட் பண்ணிருக்காங்களா? இப்ப நீங்க இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணா என்ன பண்ணலாம்? அப்ப வந்து ஆன்டி வந்து உங்களை யாராவது வந்து ட்ரை பண்ணிருக்காங்களா? இந்த ஆன்டியாவது வந்து பசங்களை ட்ரை பண்ணுவாங்களா? பசங்க தான் ஆன்டி செட் ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல. அப்ப அவர் ட்ரை பண்ணிருக்காருன்னு இருக்காங்க இருக்காங்களா? இருக்காங்க. அப்ப அவங்களலாம் நீங்க இன்ட்ரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ ஆன்டியை ட்ரை பண்ணது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா பக்கத்து ஆன்டி ஏத்துட்டாங்க. ஓகே உண்மையை சொல்லுங்க ஒத்துக்கோங்க. எஸ் ஆர் நோ ஆமாவா இல்லையா? எஸ் சொல்றது என்ன தயக்கம் ஆனா நோங்க. போய் சொல்லக்கூடாது. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் வந்து ஆன்டிஸ் வந்து ட்ரை பண்ணல. ஆன்டிஸ் வந்து பார்த்து லைக் பண்ணிருக்கேன். அப்ப அது ட்ரை பண்றதா தான் இருக்கு. எப்படி அவங்க பார்த்து பிடிக்கணும்? இப்ப உங்க பார்த்து பிடிச்சா ஒண்ணு ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலி நீங்க கேட்ட क्वेश्चन வந்து அங்கிள் உங்களை ட்ரை பண்ணிருக்காங்களா நீங்க கேட்டீங்க. ஆன்டி வந்து உங்களை ட்ரை பண்ணாங்க. நீங்க ஆன்டி ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஆன்டி சொல்றீங்க. அதான் அவன் ஆன்டி ட்ரை பண்ணதனா அவன் பல ஆன்டி ட்ரை பண்ணிருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியுமா? இல்ல விஷயம் எந்த ஆன்டி ட்ரை பண்ணல அவ்வளவுதான் மேட்டர். இல்ல பதில் எந்த தானே பதில் நான் சொல்றேன். என்ன விஷயம்னா ஆன்டிஸ் பசங்க எல்லாருமே பார்த்து ஆன்டிஸ் விரும்புவாங்க. எந்த ஆன்டியாவது பசங்களை பார்த்து வந்து பேசுவாங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. சாரி பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களுக்கு இல்ல. இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் கார்ட். நெக்ஸ்ட் கார்டு இந்த கார்டை கொடுத்துருங்க. அவங்களே அதே கேள்விதான். அதே உங்களை ஏதாச்சும் ஆன்டி ட்ரை பண்ணி அவங்க நிறைய லிஸ்ட்ல இருப்பாங்க. என்ன அவங்கள்ட்ட போய் உங்கள்ட்ட ஏதாவது ஆன்டி ட்ரை பண்ணி ஓகே பார்த்தா அப்படியே தெரியுது. அதானே இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? போடு பதில் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா அந்த கார்டு எடுத்ததுக்கு வேணா பதில் சொல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. அதான் அந்த கேள்வி உங்களை யாராச்சும் அங்கிள் ட்ரை பண்ணிருக்காங்க? வேற ஏதாவது கேளுங்கப்பா. சேம் क्वेश्चन தான். சேம் क्वेश्चनனா ஸ்கிப் கொடுத்ததுக்கு என்ன இருக்கு? பதில் சொல்லணுமா? பதில் சொல்ல தயாரா இருக்கணும். நீ என்ன அப்படியே சொல்ல மாட்டேன். Give respect. That
கிராஸ்மேன் ஓகே அந்த கார்டுக்கு அர்த்தம். ஆமா எஸ் மீனிங் கார்டு கொடுக்கலாம். இந்த கார்டுக்கு அதுதான் அர்த்தம். ஆனா கேட்ட கேள்விக்காக வச்சு கொஞ்சம் மரியாதையா பதில் சொல்லலாம்ல. அது எப்படி கேம்னா அது நீங்க ஓகே நீங்க அகைன் இல்ல கேள்வி. சோ ஸ்கிப்பு கால் வந்ததுனால நீங்க வந்து பதில் சொல்ல தயாராக இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது அத தனிப்பட்ட முறையில சொல்லுங்க. ஆமா சரி. என்னைக்காவது வந்து இந்த ரெண்டாவது கேள்வி என்னோடது. இப்போ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, என்னைக்காச்சும் பசங்க தம் அடிக்கிறத பார்த்துட்டு நீங்க சரி இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணிருக்கீங்களா? அவங்க தான் முதல்ல சொல்லிட்டாங்களா, அங்க போ அவங்க ஸ்கிப் பண்றாங்க. சூப்பர். பதில் சொல்லி ஆமா நினைச்சது கிடையாது. ஆனா ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்மோக் பண்ற பசங்க ரொம்ப பிடிக்கும். அட யாருமா நீ சும்மா ஸ்மோக் பண்ற பசங்க பிடிக்குமா? ட்ரிங்க் பண்ணி வீட்ல போட்டு அடிக்கிறவங்க பிடிக்குமா? என் பசங்க அடிக்கதான் செய்வாங்களா, அன்பால பாத்துக்க மாட்டாங்களா? டேய் அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்க. சிவனடிகார்கள் பிடிக்குமா? சிவனடிகார்கள் பிடிக்குமா? அவங்க மட்டும் பிடிக்காது. ஓகே அவன் சொல்ற சிவனடியார்கள் யாரு தெரியுமா? நீங்க சொல்ற ரக்கெட் பாய் தான். அந்த ரக்கெட் பாய் சிவனையான விதமா அடிப்பாங்க. அவன் சிவனடியார்கள். பசங்க தான் அடிச்சுட்டே இருப்பாங்க. நீ என்ன கேட்ட? பசங்க இருக்காங்க, நான் பார்த்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க. நீங்க அடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை? நான் தம் அடிக்கல. எனக்கு தம் அடிக்கிற பசங்க எனக்கு நாங்க அந்த கேள்வி நாங்க கேட்கவே இல்ல. தம் அடிக்க விருப்பம் உண்டோயோ? நீங்க நீங்க அடிச்சு தம் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம அடிச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா? தோணி இருக்கா? தோணி இருக்கு. ஓகே யார் அடிக்கும் போது அப்படி தோணி இருக்கு? நம்ம டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அழகான பையன் ஸ்மார்ட்டா இருக்கும் போது பார்த்து அடிக்கும் போது அவன் இந்த வாங்கி அடிக்கணும்னு தோணி. ஆனா நான் அந்த சைடு வந்து தம்ல அடிக்கிறது இல்லையே, நமக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லையே. அழகான பையன் அதனாலதான் சொன்னேன். அழகான பையன் அதனாலதான் சொல்றேன். நான் அந்த சைடே வரலையே. அவங்களும் எவ்வளவு இருந்தாலும் அந்த காமெடி ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ எவ்வளவு நேரம் தானே எனக்கு கவுத்துறதுல இருப்ப. சரி அடுத்த லாஸ்ட் क्वेश्चन இவன் கேட்பான். இப்ப நான் தான் கேட்டேன். இல்ல அதான் நீங்க சொல்லுங்க. இல்ல இவங்க அதே கேள்விதான். யா ஓகே ஐ நோ யூ நோ. அதான் யூ நோ கார் விளங்கும்டா. ஃபர்ஸ்ட் ஒன். இது மூணாவது வரலையே போ. 1 + 1 டாரோட சேர்த்து வெரி நைஸ். கேள்வி இது டார் நான் கொடுங்க. ஓகே क्वेश्चन நான் கேட்கணுமா? இல்ல அது எங்களுக்கான டார் ஆயிடும். அதே கேள்விதான். அதுதான் சேம் क्वेश्चन. அதேதானா? இப்ப என்ன தம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்படிங்க? அடிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து நான் டீ டோட்டலர். நான் ரெட் புல் கூட குடிச்சது கிடையாது. ரெட் புல் டீ டோட்டலர் லிஸ்ட்ல வரல. அதுவும் ஆல்கஹால் தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாரு? எல்லாருமே. அப்ப யாரோ ஒரு இடத்துல அடிக்கிற பொண்ணுங்க சொல்லிருக்காங்க, பசங்களும் சொல்லிருக்காங்க. அது எனர்ஜி ட்ரிங்க்னும் சொல்லிருக்காங்க, பிளஸ் வந்து அது ஆல்கஹால்னு சொல்லிருக்காங்க. ஓகே டீ டோட்டலர்ல பொண்ணா இந்த காலத்துல ஏன் இருக்க கூடாதா? ஷாக்கா வரடா தம்பி. இல்லடா சும்மா ஒரு இதுக்கு சொன்னே தயவு செய்து கட் பண்றடா. அவனை மாட்டடா என் பம்பர கட்ட மண்டையா. எனக்கு ஆக்சுவலி வந்து ட்ரிங்க் பண்ற பொண்ணுங்களும் பிடிக்காது, பசங்களும் பிடிக்காது. தம் அடிக்கிற ஒரு ஆஹா பார்டர்ல வச்சு அடிக்கிறவங்க அந்த தள்ளிதான் நின்னு பேசுவேன். நான் பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் அதுதான் கரெக்டா பண்ணிடுறேன். ஒரு ஸ்டெப் தள்ளி தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னதான் தள்ளி. இப்ப எல்லாருமே காமனா பண்றாங்க, அது பழகிருச்சு எல்லாருக்கும். பட் ஆனா எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, நீ மட்டும் ஏன் இவ்ளோ இயர்ஸா இருக்க சினி இண்டஸ்ட்ரியில, ஆனா இப்போ வரைக்கும் நீ அப்படியே இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாம ஸ்மோக் பண்ணாம இருந்ததுனால ஏதாவது சான்சஸ் உங்களுக்கு விட்டு போயிருக்கா? இந்த மாதிரி செட்டு என்னன்னா பழக்கம் கெட்டு போயிருக்கான்றதுதான் என்னன்னா இந்த செட்ல சேர்றவங்க ஒரு சில பேருக்கு வந்து அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டே போகும். படம் கிடைக்கும், சீரியல் கிடைக்கும். பிகாஸ் அந்த இடத்துல கொடுக்குற வாக்குறுதியை வந்து பத்திரத்துல எழுதுறத விட ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சிருவாங்க பசங்க. டேய் அவன்கிட்ட நான் சொன்னேன் அன்னைக்கு அவனை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு வர சொல்ல அவனை அப்படின்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அதனால அந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கான்னு கேக்குறது. அப்படிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரி செட்டே உங்கள்ட்ட இல்ல. ஆக்சுவலி எனக்கு கொடுத்ததே வந்து கேரக்டர் நானே ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், கோஸ்ட் அண்ட் போலீஸ் கேரக்டர். கோஸ்ட் போலீஸ் கேரக்டர் பிடிக்குது உங்களுக்கு? என்ன ஆகணும்னா சார் எனக்கு போலீஸ் கேரக்டர் தான். ஆக்சுவலா வந்து என்னோட தாத்தா இப்ப இல்ல, அவரு நான் சின்ன வயசா இருக்கும்போது போலீஸ் ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சு என் லைஃப்ல. என்னன்னா அவரு நினைச்ச ஒரு சக்சஸ் வந்து நான் சினி இண்டஸ்ட்ரி மூலமா ரியல் லைஃப்ல பண்ணிட்டேன். ஆனா ரியல் லைஃப்ல ஆக முடியல. அது பாக்குறதுக்கும் தாத்தா இல்ல
தாத்தா இருந்தா மட்டும் இப்ப போலீஸ் ஆயிடுவாங்க. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? இல்ல அவர் இருந்திருந்தா ஆயிருப்பேன்னு சொல்றேன். ஓகே ரீலா இருக்கேன் அவ்வளவுதான். அவர் இருந்திருந்தா நான் ரீலா பண்ணது கூட அவர் பார்த்திருந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கேன். உங்க தாத்தாக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்துச்சா? தாத்தா போயிட்டாரு இப்போ போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது வளர்ந்து என்னமோ பண்ண போய் இருந்தும் பார்த்து மனசு வந்து பாவம் எங்க தாத்தா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நீ சிரிக்கிறதா தாத்தா போய் சேர்ந்தானா சோகத்தோட சொல்லி நீ சிரிச்சு சொல்ற இல்ல வண்டி வச்சு அப்புறம் என்னத்துக்கு சோகப்பட்டு என்ன பண்ண போறாங்க? அப்ப ஏன் சோகமாகறப்ப பாரதி கண்ட சிரிச்சு சொல்லு. ஓகே அடுத்த கொஸ்டின். சோ டேர் என்ன கொடுக்கலாம்? நம்மளும் டிஸ்கஸ் பண்றேன் கொடுப்போம்ல. சரி ஓகே அப்படி கொடுக்கலாமா? அவன் கையில ஒரு கிஸ் கொடுக்கணும். எது? நோ நோ ஒன்ன சொல்லமா இவனதான் இவ்வளவு அந்த போல தயாராகுடா. கையில அந்த பழக்கம் இல்ல எனக்கு. இதுலயும் டீ டோட்டல கையில கொடுக்க வேணாம் கணத்துல கொடுப்பீங்களா? என்ன யார் நினைச்சிட்டு? ஐயோ மை காட் ஏன் இப்படி வேற ஏதாவது சொல்லுங்க. எங்க பாருங்க இந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். நீ சொன்னா கூட நான் எந்திரிச்சா ஹக் போன ஷோல நீ கேட்டிருந்தா அது ஓகேடா அது சொல்லிட்டு வா. நீ வர சொல்லிட்டேன்டா. இல்ல நீ வர क्वेश्चन ஓகே थैंक यू. டாரோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. एक्चुअली இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. ஒளித்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஓகே சோ இப்ப டார்லாம் கொடுத்த பத்தி நல்லா தாரா கொடுத்துருக்கேன். எனிவேஸ் அடுத்த கேள்வி போடுமா? இந்த கேள்வி உன்னோடது. இல்ல மோனிகாவோட லுக்க பார்த்தா இவன் எதுக்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்திருக்கான் போல அப்படிங்கிற பேர்ல இருக்கு. एक्चुअली அவன் மோனிஷா மோனிகா இல்ல மோனிகா தான். மோனிகாவா? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. மோனிஷானா அப்ப நீ நான் மோனி தான் சொன்னேன். மோனிஷா மோனி இல்ல மோனி சொன்னா அப்பா சொன்னாங்க மோனிகா பேரு அப்படி சொல்லி. ஓகே மோனி மோனி நல்லா இருக்கு. ஓகே சரி ஓகே. அவங்களுக்கு பெட் நேம் வைக்கணும் கோவப்படுறாங்க. ஐயோ இல்ல யாழ்னு கூப்பிடுவாங்க. யாழ் பழைய இது இல்ல அது என்ன சொல்லுவாங்க இசைக்கருவி. எஸ் இசை. அது அந்த ஒரு நளினம் நிலாவும் சொல்லுவாங்க. ஓகே அப்படியே நிலவுன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல அந்த நிலாவு போல ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு என்ன அடாத்து. சரி நளினம் சொல்றேன். அதான் அந்த நளினம் வருது அதனால நீங்க யாழ்லயே இருக்கு நல்லா இருக்கு. இல்ல நளினத்துக்கு இசைக்கு என்ன சம்பந்தம்? அது அந்த இசை வாசிக்கும் போது அந்த ஒரு நளினம் வரும் தெரியுமா? இசை வாசிக்கும் போது எப்ப வேலை வரும்? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? நடனம் ஆடும் போது நளினம் வரும், நடிக்கும் போது நளினம் வரும். பரவாயில்லப்பா வேற டாபிக் பேசலாம். அவங்க பேரை வச்சே ஒரு பட்டிமன்றம் யாழ் ரைட்டா? ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்க அடுத்த கேள்வி இது போயிடலாம். மூணாவது கேள்வி 2 கேள்வி தான் முடிச்சிருக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒன்னு நிக்கும் ஒரு காமன் கொஸ்டின் 3 கொஸ்டின் இல்ல. சரி ஓகே. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நிறைய இந்த யங் குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் நிறைய அபியூஸ் நடக்குது இல்லையா? சோ அப்படிப்பட்ட நபர்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஆக்சுவலா அத பத்தி எனக்கு பயங்கரமா கோவம்லாம் வந்திருக்கு. ஒரு டைம்ல வீடியோ எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டேன். பயம் இல்ல, நான் கொஞ்சம் அத வந்து ஹார்ஷா பேசியிருந்தேன். அவங்களெல்லாம் வந்து இப்ப சவுதில எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அங்க வந்து தலையை வெட்டுவாங்க. ஓகேயா? தப்பு பண்ணா இங்க வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அதையே வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுல. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. இது ரொம்ப அதுதான் சொல்றேன் நானு. இல்ல அதுதான் சொல்றேன் நானு. ஹார்ஷான விஷயம் தான். பட் இருந்தாலும் அவங்க சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கான ஒரு இதை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தானே வரணும். எஸ் கரெக்ட் இல்ல? கரெக்ட் தான். இது பல பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒப்பீனியன் தான். பாட்டு ரொம்ப பிடிக்கும், சிங்கிங் கேட்டுட்டே தான் இருப்பேன் நான். என்னது இல்ல நம்ம கேட்க வேண்டியதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, ஆனா கேட்காதுக்கு. இந்த படத்துல தனுஷ் வந்து ரெட்ட பிறவியா இருந்துச்சு. நான் அந்த படம் பார்த்ததே இல்ல. வாய்ஸ்ல பாடுனா மக்கள் வந்து